வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் சேனல்ல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கைக்குத்தல் அரிசி சாம்பார் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கைக்குத்தல் அரிசி வேகிறதுக்குமே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசிக்கு தண்ணியும் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். நம்ம மற்ற அரிசி மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிலாம் வைக்க முடியாது. ஒரு 1.5 லிட்டர் கூட தண்ணி இதுக்கு தேவைப்படும். இப்போ சாதம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு நான் கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாலிஷ் பண்ணாமல் அது தோலோடே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 1.25 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட நல்லா ஒரு 3 தடவை தண்ணி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசியிலே நல்லா வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால வழுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு போதுமானதாக இருக்கும். இப்போது நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதில் நிறைய தண்ணீர் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறுனதும் நம்ம இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா ஓப்பன் பண்ணியே வேக வைங்க. இந்த அரிசிக்கு நம்ம 1.5 லிட்டர் இல்லை 2 லிட்டர் வரைக்கும் கூட தண்ணி தேவைப்படும் வேக வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி மொத்தமாக வெளியில் வந்துடும். அதனால் ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்தே வேக வைக்கலாம். இப்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் குக்கரை நல்லா திறந்து வச்சு வேக வச்சுருக்கேன். நான் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா லேசாக மலர்ந்த மாதிரி இருக்கும். பருப்பு வெந்துட்டாலும் கூட அரிசி இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கும். இந்த டைமில் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிற காராமணி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இது சாம்பார் சாதத்தில் அங்கங்கே பருப்பு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது காராமணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணீர் விட்டு இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே குழஞ்சி சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி நல்லா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் மசாலா எதுவும் தனியாக அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது. நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போது அந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள், நமக்கு என்ன காய்கறிகள் விருப்பமோ அந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது காய்கறிகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணீர் விட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நல்லா கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு அரிசியும் நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம ஒரே நேரத்தில் 2 வேலையுமே செஞ்சுக்கலாம். இப்போது இந்த குழம்புல சேர்த்துருக்கிற அந்த மிளகாய்த்தூளோடைய பச்சை வாசனையும் நல்லா போகணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த காய்கறிகையும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு சொலை அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம்.
இதை வந்துட்டு நம்ம காய் வெந்ததும் தான் கரைச்சி அது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா காய் வெந்ததும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலையும் அது கூட சேர்த்து இன்னொரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வெந்த சாப்பாடையும் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழம்பு புளியோட பச்சை வாசனையுமே நல்லா போயிடுச்சு. இப்போ சாதம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சாதம் ரொம்பவே சூப்பராக நல்லா மலர்ந்து வந்திருக்கு. நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் நிறைய தண்ணீர் விட்டு குக்கரில் வச்சிங்கன்னா மொத்த தண்ணியுமே வெளியில் வந்துடும். அந்த ப்ரெஷர் அந்த இது மூலியமாகவே வெளியில் வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக அழகாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த சாதத்தை எடுத்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம மத்த அரிசியில சாம்பார் சாதம் பண்ணும்போது எந்த அளவுக்கு சுலபமா இருக்குமோ, அதே போல தான் இதுவும் ரொம்பவே சுலபமா இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமா நல்லாயிருக்கும். கைக்குத்தல் அரிசியில பண்ணும்போது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரிசிக்கு வந்துட்டு வேகுற நேரம் ரொம்ப அதிகமா இருக்கும். தண்ணியும் வந்துட்டு ரொம்ப அதிகமா தேவைப்படும். நம்ம மத்த அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு டைரக்ட்டாவே குக்கர்ல வேக வச்சுக்கலாம். ஆனா, இதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படுறதுனால, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வேக வச்சுட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் தாராளமா தண்ணீர் சேர்த்து, ஒரு 4 விசில், 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா தயாராயிடும். நான் இப்போ கடைசியா இது கூட கொஞ்சமா பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பச்சை பட்டாணி. நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. வீட்ல இருந்ததுனால சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்க சேர்க்க வேண்டாம். இப்போ பச்சை பட்டாணி, இந்த சாதம்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த பருப்பு, குழம்பு, காய்கறி, இந்த சாதம் எல்லாமே நல்லா ஒண்ணு சேர்ந்து சூப்பரா தயாராயிடும். இது கூட ஃப்ரெஷ்ஷா அரிஞ்சு எடுத்திருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு, கடைசியா இந்த சாதத்த இப்ப நம்ம தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில கொஞ்சமா எண்ணெய், அப்படி இல்லன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5, 6 பூண்டு பற்கள நல்லா பஞ்சு போல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாயும் உடைச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா தாளிச்சு அந்த சாதத்துல சேர்த்துடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான கைக்குத்தல் அரிசி சாம்பார் சாதம் தயாராயிடுச்சு. கைக்குத்தல் அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு நல்லா நிறைஞ்சா மாதிரியும் இருக்கும். இந்த சாதத்தோட நீங்க ஏதோ துவையலோ, இல்ல அப்பளமோ, இல்ல ஏதோ கிழங்கு வகைகள் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.